வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்பிட் பூல் பிளாட்ஃபார்மில் ரெஃபரல் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ஆர்பிட் பூலுக்காக ஒரு 3 வீடியோ போட்டிருந்தோம். ஆர்பிட் பூலில் எப்படி டெபாசிட் பண்ணணும், எப்படி விட்ரா பண்ணணும், எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 3 வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் ரெஃபரல் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்கணும், ஷார்ட்டாகவும் சொல்கிறேன். இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் $50 டெபாசிட் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து 1%லேருந்து 200 டேஸ் கிடைக்கும். ரைட்டுங்களா? மினிமம் $50 மேக்ஸிமம் $10,000 வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். PEP20 நெட்வொர்க்கில் USDT நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் கேஸ் ஃபீஸுக்கு ஒரு $5 BNB வந்து ஹோல்ட் பண்ணணும். மினிமம் $1 இருந்தால் கூட நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். இன்ஸ்டன்ட் விட்ராயல். ரைட்டுங்களா? ஓகே. இந்த வீடியோவில் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது, ப்ரீஃபாக பார்க்க போகிறது ரெஃபரல் ஏர்னிங்ஸ் பற்றி. ஓகேவா? இப்போ நான் லாகின் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். ட்ரஸ்ட் வாலெட்டில் என்னுடைய லாகின் பேஜில் உள்ளே இருக்கிறேன். அதில் வந்து கைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே ரெஃபரல் இன்கம் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதில் பார்க்க சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ரெஃபரல் இன்கம் பற்றி. மினிமம் $50 மேக்ஸிமம் $10,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம். டெய்லி 1% ஃபார் 200 டேஸ்க்கு. நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து 15 நாளுக்குள்ளே ஒரு 5 பேர்த்தை உங்கள் டைரெக்டில் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி 1% 300 டேஸ் கிடைக்கும். 100 நாள் சேர்த்து கிடைக்கும். ரைட்டுங்களா? அதில் ஒரு க்ரைட்டீரியா என்னென்னா, நீங்கள் இப்போ $1000 போட்டு டெபாசிட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுற 5 பேருமே வந்து $1000 டெபாசிட் பண்ணிக்கணும், இல்லை அதுக்கு மேலே. ரைட்டுங்களா? கம்மியாக பண்ணியிருக்கக்கூடாது. அப்போனா தான் உங்களுக்கு 3x ப்ராஃபிட்டை நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. டெய்லி 1% 300 டேஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் ஸ்பாட் கமிஷன். உங்களுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா 10% வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, உங்களுக்கு கீழே $50 $500 வரைக்கும் டெபாசிட் பண்ணாங்கன்னா 5%, $500 $1000 வரைக்கும் பண்ணாங்கன்னா 6%, $1000 $5000 பண்ணாங்கன்னா 7%, $5000 மேலே உங்களுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 10% ஸ்பாட் கமிஷனாக இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ரைட்டுங்களா? இது ஒரு தடவை தான். இப்போது உதாரணமாக உங்களுக்கு கீழே ஒரு $1000 பண்ணுறாங்கன்னா செகண்ட் ஸ்லாப் உங்களுக்கு 6% $60 கிடைக்கும். ரைட்டுங்களா? உதாரணத்துக்கு உங்களுக்கு கீழே ஒரு $5000 பண்ணுறான்னு வச்சுங்க, ஃபோர்த்து ஸ்லாப் 10% உங்களுக்கு $500 கிடைக்கும். ரைட்டுங்களா? ஓகே. டைரக்ட் ரெஃபரல் ஒரு தடவை தான் கிடைக்கும் ஸ்பாட் கமிஷன். ஓகே. இப்போ அடுத்தது பார்க்க போகிறது லெவல் கமிஷன். லெவல் வந்து 25 லெவல் இருக்குது. இந்த 25 லெவல் கமிஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் டைரக்டில் 5 பேர் ஜாயின் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு கீழே. ஓகேவா? ஏற்கனவே சொன்ன க்ரைட்டீரியா தான். நீங்கள் $1000 போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுற 5 பேருமே வந்து $1000 போட்டிருக்கணும். அதுதான் உங்களுக்கு எலிஜிபிள். ஓகேவா? உங்களுக்கு 25 லெவல் கமிஷன்ஸ் கிடைக்கும். லெவல் கமிஷன்ஸ் இதில் எப்படின்னா, உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க விட்ரா பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்கவர் இன்றைக்கி $100 விட்ரா பண்ணுறாருன்னா அதில் 5% ஃபஸ்ட் லெவலுக்கு $5 கிடைக்கும். செகண்ட் லெவலில் இருக்கிறவருக்கு 4%னா எனக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு $4 கிடைக்கும். தேர்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு $3 கிடைக்கும். ஃபோர்த் லெவலில் இருக்கிறவங்களுக்கு $2 கிடைக்கும். ஃபிஃப்த் லெவலில் இருக்கிறவங்களுக்கு $1 கிடைக்கும். 6வது லெவலேருந்து 25 லெவல் வரைக்கும் 0.5%னா $6 கிடைக்கும். உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணவங்க எப்போல்லாம் விட்ரா பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு இந்த லெவல் கமிஷன்ஸ்ன்றது கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸ்பாட் கமிஷன் ஜாயின் பண்ணுறப்ப கிடைக்கிறது. லெவல் கமிஷனுங்கிறது எவ்ரி டைம் விட்ரா பண்ணுறப்ப மட்டும் உங்களுக்கு அந்த லெவல் கமிஷன்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கும். ஆனால் உங்களுக்கு 25 லெவலையும் உங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டில் 5 பேர் ஜாயின் பண்ணிக்கணும். அந்த 5 பேருமே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 25 லெவல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஓகேவா? 2 க்ரைட்டீரியா தான். ஸ்பாட் கமிஷன் 5லேருந்து 10% கிடைக்கும். லெவல் கமிஷன் 25 லெவல் இருக்குது, அதுவும் 5% இருந்து 0.5% வரைக்கும் இருக்கும். க்ரைட்டீரியா 5 டைரக்ட். அந்த 5 டைரக்டும் வந்து நீங்கள் பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமாக இருக்கணும். அவ்வளோதான். ரைட்டுங்களா? அதுவும் அந்த 5 பேர்த்தை நீங்கள் ஒரு ஜாயின் பண்ண 15 நாளுக்குள்ளே சேர்த்திங்கன்னா உங்களுடைய செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெய்லி 1% 200 டேஸ்க்கு பதிலாக டெய்லி 1% 300 டேஸ்க்கு கிடைக்கும். அது ஒரு உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட். இவ்வளோ தான் வந்து ரெஃபரல் இன்கம்.
ரைட்டுங்களா? இதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லணுன்றக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு கீழே டைரெக்டில் ஜாயின் பண்ணாங்கன்னா 5% 10% கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பேஸ் பண்ணி. ஒரு தடவை தான் உங்கள் டைரெக்டில் இருக்கவங்களுக்கு மட்டும், அதுவும் 5 பேர் சேர்த்துட்டாங்கன்னா 15 நாளுக்குள்ளே உங்களோட செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3x ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். லெவல் இன்கம்மை பொறுத்தளவு 25 லெவல் இருக்குது. 5%லேருந்து 0.5% வரைக்கும். இந்த 25 லெவல் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னா 5 டைரக்ட் உங்களுக்கு கீழே இருக்கணும். அந்த 5 டைரக்ட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்கணும். அப்போனா உங்களுக்கு 25 லெவலுக்கான கமிஷன்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த 25 லெவல் கமிஷனுங்கிறது உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க விட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ரிவார்டு வந்து கிடைக்கும். ரைட்டுங்களா? அவ்வளோதான். உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு டாலர்ஸ் தேவைப்படுதுன்னா என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு டாலர்ஸ் வந்து கொடுப்பேன். என்னையை நீங்கள் டாலர்ஸ் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா P2P பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? P2P பண்ணால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். ட்ரேட் பண்ணி நீங்கள் USDT பை பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸுக்குள்ளே தெரிஞ்சுக்க மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.